என்ன நிப்பிள் பாயிண்ட் பஸ்ட் பாயிண்ட்னு? அது என்ன நிப்பிள் பாயிண்ட் பஸ்ட் பாயிண்ட்னு? நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்குறவங்க தான் ஆசிரியர்கள். தைக்க கற்றுக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு ஒன்றும் வர்றதில்லை. தைக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாரு? ஓரளவுக்கு படித்தவங்க, இல்லை அதுக்கும் கம்மியாக படித்தவங்க, லைஃப்பில் அடுத்த நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இது மாதிரி பணம் கட்டி கிளாஸுக்கு சேர்ந்து படிக்க முடியாதவங்க, நம்ம ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கிட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, இவங்களாம் தான் வந்து டைலரிங்கை பேசிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு புரிய வைக்கிற வகையில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்? பஸ்ட் பாயிண்ட்டு, அபெக்ஸ் பாயிண்ட்டு, நிப்பிள் பாயிண்ட்டு, இதுதான் நம்மளோட அபெக்ஸ் பாயிண்ட், அதாவது நம்மளோட நிப்பிள் பாயிண்ட். செஸ்ட் பாயிண்ட்டு, மார்பின் மைய பகுதி, ஏபெக்ஸ் பாயிண்ட்னு கூட சொல்லக்கூடாது, ஏபெக்ஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். இந்த ஏபெக்ஸ் பாயிண்டோட லென்த். இதில் நம்ம எப்படி சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கிறவங்களுக்கு நம்ம ஒழுங்காக சொல்லி கொடுத்தா புரியும். சேகி பஸ்டாகவே இருந்தாலும் அளவெடுக்க வரவங்க ட்ரெஸ் போட்டு தான் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி அளவெடுத்தாலும் நிப்பிள் பாயிண்ட் இங்கே தான் வரும். அப்போ நான் நிப்பிள் பாயிண்ட்னு சொல்லலாம்ல. நம்ம அபெக்ஸ் டு அபெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு அளவெடுப்போம். உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லணும்னா அபெக்ஸ் பிட்வீன் அபெக்ஸ். அப்படி புரியாதவங்களுக்கு, அபெக்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கணும்? ஒரு நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இன்னொரு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அளவு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அப்படிலாம் சொல்லி கொடுத்தா தான் கற்றுக்கிறவங்களுக்கு புரியும். தேரியோட சொல்லி கொடுக்கணும். எதை சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் முன்னாடி தேரின்னு போட்டு சொல்லி கொடுக்கக்கூடாது.